தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. ஒரு பக்கம் வெற்றி மேலே இருந்தோ கோபம் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் நான் அம்மாவாக போகிறேன், நீங்கள் தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வீட்டுக்கு வந்து நிற்க ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலியுடைய ஆசை அக்காவை பார்க்கணும் அப்படின்றதான். சரி, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இன்னும் விருந்து வைக்கல, கூப்பிட்டு விருந்து வச்சிடலான்னு லக்ஷ்மி சொல்ல லக்ஷ்மியுடைய மனமாற்றம் சிவராமுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதே சமயம் லக்ஷ்மியும் துளசிக்கு கால் பண்ணி விருந்துக்கு வந்துடுங்க, வெற்றிக்கிட்டையும் சொல்லிடுங்கன்னு சொன்னதும் இதுவே துளசிக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போது வெற்றியை வர சொல்கிறாங்கன்னா வெற்றியை மன்னிச்சிட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் துளசிக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் வெற்றி வந்ததும் இங்கே துளசி வெற்றியை சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த ரூமில் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அப்போது வெற்றி சாப்பிட்றாரு. அப்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பாப்பாவுக்காக சமைச்ச சாப்பாடு, உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் சாப்பிட்றேன்னு சொல்லி வெற்றி ஒரு பக்கம் சாப்பிட அந்த சமயம் லக்ஷ்மி வெற்றிக்கு கால் பண்ணி விருந்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஃபோனில் லக்ஷ்மி வெற்றியை விருந்துக்காக இன்வைட் பண்ணதை மீனாட்சி பார்க்குறாங்க. இதை உடனே தன்னுடைய அத்தைக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அபிராமி ஒரு பிளான் போடுறாங்க, வெற்றி மட்டும் விருந்துக்கு போகிறது கிடையாது, நாம் எல்லாரும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சும்மா இருக்கக்கூடாது, நடக்கிறத வந்து வேடிக்கை பாருன்னு சொல்லி இங்கே மீனாட்சியையும் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வெற்றி, துளசி, தியா இவங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டு வெளியில் வராங்க. அப்போ அபிராமியுடைய என்ட்ரி, நீ மட்டும் விருந்துக்கு போகலை, நாங்கள் தான் வரோம் அப்படின்னு சொல்ல இது துளசிக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் வர்றவங்கள வர வேணும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் மகேஷ் பார்த்திங்கன்னா தனக்கு லேட் ஆகிடுச்சு, முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மகேஷை வழி அனுப்பி வச்சுட்டு இங்கே திரும்பி பார்த்தாக்க இங்கே வெற்றி, துளசி, தியா, அது மட்டும் இல்லை அபிராமி, மீனாட்சி, அபிராமியோடைய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க வர்ற வேகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் தெரியுதுன்னு ரகு ஒரு பக்கம் சொல்ல, ஸோ ஆக மொத்தம் இவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீடு சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரையும் வந்து சங்கடப்படுத்துகிறாங்க. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.